ரைட் கொஸ்டினுக்குள்ளே போ பாருங்க. முதலாவது கொஸ்டினை பாருங்க. ரைட் பாருங்க. நீருடன் கலக்காத எண்ணெயின் அடர்த்தியை காண்பதற்கான ஒரு பரிசோதனையில் உமக்கு பின்வருவன வழங்கப்பட்டுள்ளது. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் -3 என்று சொல்றார். ரைட் ரைட் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. உரிய அளவுடைகளுடன் ஒரு நிலைக்குத்து சட்டத்தில் ஏற்றப்பட்ட சீரான குறுக்குவெட்டு பரப்பை கொண்ட தேவையான உயரம் கொண்ட யூக்குள்ளார். ரைட் அப்போ இது எங்களுக்கு யூ வடிவ குழாய் தரப்பட்டிருக்குன்னு சொல்றார். நீரும் தேவையான அளவு எண்ணெயும் புனல்கள் இதெல்லாம் தரப்பட்டிருக்கு. ரைட் இப்போ முதலாவது கேட்கிறார் ஏற்பாட்டில் ஒன்று நீர்நிரல் எண்ணெய் நிரல் ஆகியவற்றின் மட்டங்களையும் அவற்றின் பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும் பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பேரிட்ட வரிப்படத்தை வருகிறார். அப்போ இந்த வரிப்படத்தை வரையோடும் வரையக்குள்ள இந்த இடத்துல என்ன செய்யும், இந்த பிறகு வடிவங்களை ஒரு நீட்டாக காட்டி கொள்ளுங்க. பிறகு வடிவங்களை நீட்டாக காட்டி இந்த இடத்த வரைஞ்சு கொள்ள வேண்டும். சரிதாங்க, வரைஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ என்னோட அமைப்பில் இருக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் நீட்டாக வரைஞ்சு கொள்ளணும். அப்போ நீங்கள் யூக்குடாக காட்ட வேணும். ரெண்டு பக்கமும் மீட்டர் சட்டம் பொருத்தப்பட்டிருக்கிற நிலையை காட்டணும். ஸோ அடுத்தது பொது இடைமுகம் காட்டணும். ரைட் இதில் பேரிட்ட வரிப்படம் என்று கட்டுப்படியாக நீங்கள் எல்லாம் நோட் பண்ணணும். இது மீட்டர் கோட், இது மீட்டர் கோட், இது மீட்டர் கோட். ஸோ இங்காலையும் இதை மீட்டர் கோட், மீட்டர் கோட். ரைட் இது யூக்குலாய், இது யூக்குலாய். இதை நாங்கள் செல்வம் என்ன எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய். ஸோ இது தேங்காய் எண்ணெய். ரைட் இது நீர். பேரிட்ட வரிப்படம் என்றது. ஸோ ஆகவே இந்த படத்தை இது செய்யணும். அந்த கேப்பில் தெளிவாக வரைஞ்சி எல்லாத்தையும் குறிச்சிருக்க வேணும். ரைட் ரெண்டாவது எண்ணெய்க்கும் நீருக்கும் பெற வேண்டிய இரு அளவீடுகளை மேலே வரையப்பட்ட வரிப்படத்தில் முறையே H1 H2 என குறிக்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க அவர் சொல்ல நாங்கள் HW HL குறித்தோம். அவர் சொல்ற நீர்நிரல் எண்ணெய் நிரல் ஆகியவற்றின் மட்டங்களையும் அவற்றின் பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும். பொது இடைமுகம் காட்டப்பட வேண்டும், அந்த மட்டங்கள் காட்டப்பட வேண்டும். பிறகு பொது இடைமுகத்தையும் தெளிவாக காட்டும். சாரி ரைட் ரைட் ரெண்டாவது கொஸ்டின் என்ன? ரைட் ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்ற எண்ணெய்க்கும் நீருக்கும் பெற வேண்டிய இரு அளவீடுகளை மேலே வரையப்பட்ட வரிப்படத்தில் முறையை H1 H2 என காட்டு. ரைட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. நீருக்கும் எண்ணெய்க்கும் பெற வேண்டிய இரு அளவீடுகளையும் மேலே வரையப்பட்ட வரிப்படத்தில் முறையை H1 H2 என குறிக்கிறார். அப்போ இதில் நாங்கள் நோட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பாருங்க எண்ணெய் உயரத்தை என்னன்னு சொல்ற முறையே என்று சொன்னபடியால் எண்ணெய் உயரம் வந்து H1, நீர் உயரம் என்னன்னு குறிப்போம் H2 குறிப்போம் இல்லையா? இப்போ இதை நீங்கள் குறித்து காட்டணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு புள்ளி. ரைட் பி பார்ட் கொஸ்டினுக்கு போகும். பி பார்ட் கொஸ்டின் பாருங்க. பி பார்ட் கொஸ்டினுக்கு போகும். பி பார்ட் கொஸ்டின் சொல்ற எண்ணெய் நீர் ஆகியவற்றின் அடர்த்திகள் முறையே D1 D2 ஆகியவற்றினால் தரப்படும் அணி. நாங்கள் DL என்று சொல்றால் அவர் என்ன சொல்றாரு என்ன D1 என்று சொல்லலாம் எண்ணெயினுடைய அடர்த்தியை, நீர் அடர்த்தியை DW என்று சொல்றோம். அவர் சொல்றார் D2 என்று எடுக்கலாம். D2 என்று எடுக்கலாம். ரைட் ஆகியவற்றால் தரப்படும் எணி D1க்கான ஒரு கோவையை D2 H1 H2 ஆகியவற்றின் சார்பில் தரும். ரைட் ஸோ இதே கன்செப்ட் இல்லையா? அப்போ பொது இடைமுகத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை செலக்ட் பண்ணுவோம். இந்த புள்ளியின் அமுக்கம் இந்த புள்ளியின் அமுக்கத்துக்கு சமம். அப்போ இவர அமுக்கம் இவர அமுக்கத்துக்கு சமம். இவர அமுக்கத்தை எப்படி எழுதுவோம்? வளிமண்டல அமுக்கம் பிளஸ் இந்த உயரத்தால வார அமுக்கம். அப்போ இந்த இடத்துல உயரத்தால வார அமுக்கம் போடிக்குள்ள பாருங்க எண்ணெய்த்த உயரத்தால வார அமுக்கம். ஆகவே எண்ணெயின் உயரம் H1, எண்ணெயினுடைய அடர்த்தி D1 × G என்று போடுவோம். ஸோ யாருக்கும் பாருங்க இந்த B என்ற புள்ளியில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பிளஸ் அந்த B என்ற புள்ளிக்கு மேலே இருக்கிற நீர்நிரலால வார அமுக்கம். ஆகவே நீர்நிரல் உயரத்திலான H2 என்று எடுப்போம். அவர் அடர்த்தி D2 என்று எடுத்தால் நார்மலாக எங்களுக்கு எப்படி வந்து கொள்ளும் போகும் இல்லையா? ரைட் அப்போ இதை நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்குள்ள எங்களுக்கு எப்படி வரும்? இதை எழுதிக்குள்ள செல்ல முடியும். பி பார்ட்டில் முதலாவது ரைட். அப்போ 5 கேன்சல் ஆகும். GG வட்டுப்படும். அப்போ H1 D1 சமன் H2 D2 என்று வரும்.
அப்போ இதில் இருந்து d1க்கான கோவை கேட்டது. ஆகவே d1 எழுவாய் மாற்றம் செஞ்சால் h2 இன்டு h1 இன்டு d2 என்று வரும். இந்த சமன்பாட்டை நீங்கள் என்ன செஞ்சிருக்க வேண்டும், எழுதி காட்டியிருக்க வேண்டும். ரைட், பாருங்க சமன்பாட்டை எழுதி காட்டியிருக்க வேண்டும். ரைட், அடுத்த சொல்றார் பாருங்க. அடுத்த சொல்றார், மேலே பெறப்பட்ட சமன்பாட்டை ஒரு வரைவு வரைவதற்கு தகுந்தவாறு ஒழுங்குபடுத்தி சாரா மாறி சார் மாறி என்பவற்றை இனங்காண்கள் சொல்றார். ரைட், அப்போ இந்த கிராஃப்ல எங்களுக்கு தெரியும், சரி இந்த சமன்பாட்டில் எங்களுக்கு தெரியும். இந்த சமன்பாட்டை கொண்டு இந்த ப்ராக்டிகலின் கிராஃப் வரைய போறோம் என்றால் நாங்கள் இங்கே அடுத்தடுத்த அளவீடுகள் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எண்ணெய் உயரத்தை மாற்றுவதன் மூலம் நீர் உயரத்தை மாத்திரம். ஆகவே எண்ணெய் உயரமான h1 x அச்சிலையும் நீர் உயரமான h2 y அச்சிலையும் வரும். ஏன்னா ஆகவே h2 y அச்சில் வரும். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணினோம்னா h2 ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு மீதி எல்லாம் அடுத்த சைடுக்கு எடுத்தோம்னா d1 இன்டு d2 இன்டு h1. ஆகவே இவர் y அச்சு, இவர் x அச்சில் வருவார். இவ்வளோ என்ன வரும், படித்து வரும். அப்போ மீளொழுங்கு படுத்த சொன்னது இந்த சமன்பாட்டை முதல்ல காட்டும். h2 சமன் d1 இன்டு d2 இன்டு h1 வந்து காட்டும். இப்போ இதில் இருந்து நாங்கள் சொல்லுவோம் சாரா மாறி x பெறுமதியாக வாரது h1. சார் மாறி என்னவாயிரும், சார் மாறி y பெறுமதியாக வாரது h2 ஆகும். இப்போ இதை மென்ஷன் பண்ண சொன்னது நாங்கள் நோட் பண்ணி கொடுப்போம். ரைட், மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது, மேலே ஒழுங்கமைக்கப்பட்ட வரைவில் இருந்து எவ்வாறு எண்ணெயின் அடர்த்தியை கண்டறிவீர் என்று கேட்கிறார். ரைட், ஸோ இதில் இருந்து நாங்கள் எண்ணெயினுடைய அடர்த்தி எப்படி காணுவோம் என்று கேட்கிறார். எண்ணெயினுடைய அடர்த்தி எப்படி காணுவோம், ரைட், எண்ணெய் அடர்த்தி எப்படி காண்றது கேட்கிறார். அப்போ எங்களுக்கு தெரியும் எண்ணெய் அடர்த்தி என்றது d1, d2 பெருமானம் தெரியும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம், இப்படி காணும். இப்போ கிராஃப் வரையும். இப்போ கிராஃப் வரைந்தால் h1 பெருமதி இங்கே வரும், h2 பெருமதி y அச்சில் வரும். அப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த படித்திறன், கிராஃபில் படித்திறன் தான் எங்களுக்கு யாரை தரும், d1 இன்டு d2 தரும் இல்லையா, d1 இன்டு d2. அப்போ d2 பெருமானம் 1000 தெரியும். ஆகவே கேட்கிறார், மேலே ஒழுங்கமைக்கப்பட்ட வரைவிலிருந்து எவ்வாறு எண்ணெய் அடர்த்தியை காண்பீர் என்றால் எண்ணெய் அடர்த்தி d1 என்பது எப்படி தரப்படும், படித்திறன் தர d2. இப்போ நாங்கள் எழுதலாம், இதுக்கு என்ன, வரைவின் படித்திறனை நீரடர்த்தியால் பெருக்குவதன் மூலம் எண்ணெய் அடர்த்தியை பெறலாம் என்று எழுதுவோம். எவ்வாறு காண்பீர்கள் என கண்டறிவீர்கள் என்றால் நீங்கள் நார்மலாக அந்த எக்ஸ்பிரஷன் எழுதி காட்டலாம். எழுதி காட்டி செல்லிலும் எப்படி வரைவின் படித்திறனை நீரடர்த்தியால் பெருக்குவதன் மூலம் எண்ணெய் அடர்த்தியை பெறலாம் என்று எழுதுவோம். ரைட், சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. மேற்படி பரிசோதனையில் பெறப்பட்ட அளவீடுகளை கொண்டு உரிய அளவுத்திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கமைய புள்ளிகள் குறிக்கப்பட்டு பகுதி B2 குறிப்பிட்டவாறு ஒரு நேர்கோட்டு வரைவு பெறப்பட்டது என்று சொல்றார். ரைட், ஸோ அடுத்த சைடில் காட்டுங்க பாருங்க, ஒரு நேர்கோட்டு கிராஃப் காட்டுங்க, ஒரு நேர்கோட்டு கிராஃப் அடுத்த சைடில் காட்டுங்க. இப்போ பாருங்க அடுத்த சைடில் எப்படி ஒரு கிராஃப் காட்டுங்க. ரைட், காட்டிங்கன்னா அடுத்த சைடில் ஒரு கிராஃப் காட்டுங்க. பாருங்க அடுத்த சைடில் ஒரு கிராஃப் காட்டுங்க இல்லையா, இப்படி ஒரு கிராஃப் காட்டுங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப்ல x பெருமானமாக h1 தான் இருக்கும், y அச்சாக இங்கே இருக்கும், h2 இருக்கும். ரைட், அந்த கிராஃப் இப்படி காட்டப்பட்டு பாருங்க, கிராஃப் இப்படி காட்டப்பட்டு இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, ரெண்டாவது புள்ளி, மூன்றாவது புள்ளி இங்கே இருக்குது, நான்காவது புள்ளி இங்கே இருக்குது, ஐந்தாவது புள்ளி இங்கே இருக்குது, ரைட், ஆறாவது புள்ளி இங்கே இருக்குது. ஸோ இப்படி காட்டப்படுது ஒரு நேர்கோட்டு கிராஃப்க்கு இப்படி காட்டப்படுது. அப்புறம் அந்த புள்ளிகளாக காட்டிருப்பது என்ன, ப்ராக்டிக்கல் எடுக்கப்பட்ட பெருமானம் இல்லையா. ஒரு ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள h1க்கும் h2க்கும் எடுத்த பெருமானங்களை தான் என்ன செய்ய காட்டுகிறது. ரைட், கொஸ்டின்குள்ள போகும். ரைட், மேற்படி வரைவின் படித்திறனுக்கான புள்ளிகளை இனங்காண்டு படித்திறனை காணும் இல்லையா. மேற்படி வரைவில் படித்திறனுக்கான புள்ளிகள் எங்களுக்கு தெரியும். நார்மலாக மெத்தமெட்டிக்கலி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் படித்திறன் காணணும் என்றால் கிராஃபில் உள்ள 2 புள்ளிகளை தெரிவு செய்து படித்திறன் காணணும். ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் நாங்கள் அப்படி காண்றது இல்லை. ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள அப்படி காண்றது இல்லை. என்ன செய்வோம்,
எங்களோட அந்த பரிசோதனை பெருமானத்துக்கு உட்பட்டு கிராஃப்ல பொருந்துற புள்ளியை பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பரிசோதனை பெருமானத்துக்கு அந்த வீச்சுக்கு உள்ள இல்லையா மேக்சிமம் தூரத்தில் இருக்கிற பொருந்துற புள்ளியை கண்டுபிடிப்போம். இப்போ பாருங்க இங்கே ஞாபகம். ஸோ நம்மளா எங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பொருந்துற புள்ளி. அப்போ இந்த ரேஞ்சுக்கு உள்ள பொருந்துற புள்ளி பார்த்தால் நம்மளா அந்த கிராஃபிக் படி எங்களுக்கு வரும் இல்லையா. கிராஃபிக் படி நம்மளா எங்களுக்கு வரும். இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளி வரும் இல்லையா. இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளி ஒன்று வரும். இங்கே இருக்கிற ஒரு புள்ளி ஒன்று வரும். அந்த புள்ளி சரியா எத்தனையா 10, 11 வேண்டாம் 11.8. ஸோ அந்த புள்ளி வரும் எங்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேப்பரில் 11.8. அதுக்கு வாய்ப்புள்ளியே அதுக்கு வாய்ப்புள்ளியே பாருங்க. கிளியராக இருக்குது கிராஃப், கிளியராக இருக்குது, சிக்கல் இல்லை. 11.4 வரும். 11.4 இந்த இடத்துல வரும் எங்களுக்கு 11.4. 11 சரி 11.4 பாருங்க. சரிதாங்க, சரியா போடுங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், பொதுவாக கிராஃபை தந்து கொண்டு ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் படிக்கிறதுனால சொல்கிறாருன்னா அவர் தந்த கிராஃபை கீழமைவிலேருந்து பார்த்து கொண்டு போவோம் பொருந்துற புள்ளி. இப்படி பார்க்கல கன்சிடர் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிக்கல் வருமானத்துக்கு உட்பட்டு இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. இப்போ எங்களுக்கு தெரியும் நீங்கள் சரியாக பொருந்துறது 1.8. அந்த புள்ளியை செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மார்க்ஸ் தருவார். தவறான புள்ளி செலக்ட் பண்ணினா அதுக்கு புள்ளி என்ன செய்யாது, கிடைக்காது. மிக முக்கியமாக ரைட். சரிதான், ரைட். ஓகே. மேல் அமைவிலிருந்து பாருங்க. மேல் அமைவு எங்களுக்கு தெரியும். முதலாவது இந்த இடத்துல ஒரு புள்ளியோடு பொருந்தும். ஆனால் அதை நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். அதை விட ப்ராக்டிக்கல் பெருமானத்தை விட்டு விலத்தி இருக்கு. ஆகவே உட்பட்டு இருக்கிற புள்ளியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்குள்ள இந்த இடத்துல ஒரு புள்ளி பொருந்தும். ஸ்டார்ட்லேயே ஒரு புள்ளி பொருந்தும். அதை நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். அது எங்களோட ப்ராக்டிக்கல் ரேஞ்சுக்குள்ளே இல்லை, அவர் எடுத்த வாசிப்புள்ள ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஆகவே நாங்கள் இங்கே உள்ளுக்கு பாருங்கள். இந்த இடத்துல உள்ள ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது என்ன இருக்கும், 16.8 இருக்கும். 14.8. ஸோ அதுக்கொத்த வாய்ப்புள்ளி என்ன, அதுக்கொத்த வாய்ப்புள்ளியை கண்டுபிடிக்கும். 16.8 பாருங்க. 16.8 அதுக்கொத்த வாய்ப்புள்ளியை கண்டுபிடிக்கும். 16 ஒரு பாரம்பரிய சரி 16.8 இல்லையா. அதுக்கொத்தது 15.2. அதுக்கொத்தது பாருங்க 15.2. அது கொள்ள வேணுமா 15.2. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல ஆள்கூறுகள் செலக்ட் பண்ணி காட்டணும். ஆள்கூறு 11.8, 11.4. இங்கே ஆள்கூறு என்ன 16.8, 15.2. ரைட். இது ரெண்டும் என்னவாக இருக்கும், ஆள்கூறுகளாக இருக்கும். ரைட். அப்போ அது ரெண்டும் ஆள்கூறுகளாக இருக்கும். ரைட். அந்த ஆள்கூறுகளை வச்சுக்கொண்டு என்ன செய்ய வேணும், படித்திறனை கண்டுபிடிக்க வேணும். ரைட். ஓகே. அதை வச்சுக்கொண்டு படித்திறனை கண்டுபிடிக்கணும். படித்திறன் சொல்லுங்க. படித்திறன் எப்படி வரும், படித்திறன் வயாளூர்கள் வித்தியாசத்துக்கு எக்ஸாளூர்கள் வித்தியாசம். வயாளூர்கள் வித்தியாசம் என்ன 15.2 - 11.4. ஸோ இதை கணக்கில் 16.8 - 11.8. ஆகவே இது என்ன வரும், இங்கே கணக்கிற்குள்ள செலவு 12.8 3.8 கீழே இங்கே கணக்கிற்குள்ள 5 இல்லையா 3.85. 38 இங்கே 50 ரைட். இதை சுருக்கினா என்ன வரும் 38 இங்கே 50 சொல்லுங்க 0.7 சொல்லுங்க 6 சரியா 0.76 ரைட். ஒருக்கா பார்த்து கொள்ள வேணும். 0.76 என்று வரும். காரணம் மேலுக்கும் சென்டிமீட்டர் வரும், கீழுக்கும் சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ ஆகவே அலகுகள் எடுக்கப்பட்ட அலகுகளில் 0.76 என்று வரும். 0.76 என்று வரும். சரியா ஒருக்கா பாருங்க. ஓகே 0.76 ரைட். 0.76 ரைட். என்ன சொல்லலாம். ஆகவே இதில் எங்களுக்கு தெரியும். இப்போ படிக்கிறேன்னு கேட்டது. ஸோ அப்போ இந்த படிக்கிறேன்னு கண்டுபிடிப்பீங்க. ரைட். இந்த இடத்துல இவர் ஸ்கீமில் பொதுவாக மென்ஷன் பண்ணுவார். இந்த 2 புள்ளியை செலக்ட் பண்ணினா ஒவ்வொரு புள்ளி கொடுக்கும். அதை தவிர படித்திறன் காட்டப்பட்டிருந்த ஒரு புள்ளி கொடுக்கும், இறுதி விடைக்கு ஒரு புள்ளி கொடுக்கும்னு சொல்வார். ஏன்னா ரைட். அப்போ நீங்கள் அந்த புள்ளிகள் செலக்ட் பண்ணுறது பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு அந்த புள்ளி என்ன செய்யாது, இந்த இடத்துல
கிடைக்காம போயிடும். இந்த இடத்துல புள்ளி கிடைக்காம போயிடும். சரியான ரைட். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதிலிருந்து எண்ணெய் நடத்தியை காணலாம். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் எண்ணெய் நடத்தி எப்படி வரும்? படித்திறன் சமன். நாங்கள் படித்திறன் சமன் d1 × d2. ஸோ அப்போ d1 தான் கேட்குறாரு. அப்போ d1ன்றது படித்திறன் × d2. படித்திறன் கண்டுபிடிச்சது 0.76. இங்கே நீர் அடர்த்தி 1000. ஸோ அவை பெருக்கிக்குள்ள 760 கிலோகிராம் மீட்டர் -3 வரும். ஸோ இதுதான் என்னவாயிருக்கும்? எண்ணெயின் அடர்த்தியாக இருக்கும். எண்ணெய் அடர்த்தியாக இருக்கும். ரைட், சரிதான். ரைட், அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டினை பாருங்க. D1 துணிவதற்கு வரைவதற்கு பின்வரும் செய்முறைகளில் சரியான செய்முறை என்ன செய்யலாம்? தெரிவு செய்யலாம். ஒன்று சொல்றார், உரிய புயத்தினுள் மேலும் நீரை சேர்க்க. இல்லை, நாங்கள் பாருங்க இந்த ப்ராக்டிக்கலில் D1 துணிவதற்கு வரையக்குள்ள அடுத்தடுத்த சோடி வாசிப்புகள் எடுக்கைக்குள்ள புயத்துக்குள்ள மேலும் நீரை சேர்க்கிறது இல்லை. என்ன செய்யும்? உரிய புயத்தினுள் மேலும் தேங்காய் எண்ணெயை சேர்க்கல். அப்போ செயல்முறையை தேர்ந்தெடுக்கன்னு சொன்னால் அந்த புள்ளிக்கோட்டில் என்ன எழுதுவீங்க? உரிய புயத்தினுள் மேலும் தேங்காய் எண்ணெயை சேர்க்கலாம். பார்த்தோம். அடுத்தடுத்த சோடி வாசிப்புகள் எடுக்கைக்குள்ள H1க்கும் H2க்கும் அடுத்தடுத்த சோடி வாசிப்புகள் எடுக்கைக்குள்ள நாங்கள் புயத்துக்குள்ள நீரை சேர்க்க மாட்டோம். யாரை சேர்ப்போம்? தேங்காய் எண்ணெயை தான் சேர்ப்போம், இல்லையா? அப்போ உரிய புயத்தினுள் மேலும் தேங்காய் எண்ணெயை சேர்த்தல் அப்படின்னு ஆன்சர் கொடுத்திருக்க. மற்றைய செயல்முறையை தெரிந்தெடுக்காமைக்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லையா? ரைட், மற்ற தெரியும் மற்றைய செயல்முறை அப்படி என்றால் உரிய புயத்துக்குள்ள நீரெடுத்தம் என்ன நடக்கும்? நீரெடுத்தால் என்ன நடக்கும்? இந்த பொது இடைமுகம் உயர்மே தவிர நீர் மட்ட அதாவது நீர் உயரத்திலோ தேங்காய் எண்ணெய் உயரத்திலோ எந்த மாற்றமும் செய்யாது, ஏற்படாது. இப்போ நாங்கள் நீரை புயத்துக்குள்ள சேர்த்தோம் என்றால் பொது இடைமுகம் உயருமே தவிர எங்களுக்கு H1லையோ H2லையோ எந்த மாற்றமும் செய்யாது, ஏற்படாது, இல்லையா? ரைட், சரி எழுதுவோம், எல்லாரும் எழுதுவோம். இப்போ இதை எழுதுவோம், இல்லையா? மற்றைய செயல்முறைக்கு பொது இடைமுகம் உயருமே தவிர நீர் உயரம் தேங்காய் எண்ணெய் உயரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ரைட், இறுதி பாருங்க. இப்பரிசோதனையில் யூக்குழாயில் முதலில் ஊற்றப்பட வேண்டிய திரவம் இது. இந்த ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கு முதல்ல எடுக்கப்பட வேண்டிய திரவம் இது. அது விடைக்கான காரணம். ஃபர்ஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெய் எடுப்போமா, நீர் எடுப்போமா? யார் எடுப்போம்? நீரை எடுப்போம். அடர்த்தி கூடினவரை தான் எடுப்போம், இல்லையா? அப்போ முதல்ல எடுக்கப்பட வேண்டிய திரவம் எது வேணா நீர் முதலாவது போட்டு ஒரு கமா ஒன்று வச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். நீர் எடுக்கிறதுக்குரிய ரீசன் என்ன? நீர் எடுத்தால் தான் என்ன செய்யும்? முதல்ல நீர் எடுத்தால் ஒரு புயத்துக்குள்ள நீர் இருக்கும், மற்ற புயத்துக்குள்ள தேங்காய் எண்ணெய் எடுக்கக்குள்ள மற்ற புயத்துக்குள்ள தேங்காய் எண்ணெய் எடுக்கும். அப்படி இல்லைன்னா நான் முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்து விட்டோம்னா என்ன நடக்கும்? ரெண்டாவது தடவையாக நீர் எடுக்கக்குள்ள முதலாவது தேங்காய் எண்ணெய் எடுத்து போட்டு ரெண்டாவது நீர் எடுக்கக்குள்ள நீர் கீழுக்கு போகக்குள்ள ரெண்டு புயத்திலையும் தேங்காய் எண்ணெய் மேலெழுப்பி நிற்கும், இல்லையா? அப்போ நாங்கள் எப்படி எழுதுவோம்? நீர் என்று போட்டு எழுதுவீங்க. முதலில் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்பட்டால் நீர் ஊற்றியதன் பின்னர் இரண்டு புயங்களிலும் தேங்காய் எண்ணெய் மேலெழுந்து நிற்கும். சரிதான், மேலெழுந்து நிற்கும். ஓகே, ரைட். சப யூக்குழாய் ப்ராக்டிக்கல் கொஸ்டின், ஒரு சிம்பிளான கொஸ்டின். ரைட், கைடோங்க நல்லா ரீட் பண்ணிக்கொண்டு ப்ளே கண்டிப்பாக இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரைட், நாங்கள் கீழுக்கு வீடியோட இதில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போடுவோம். அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகினால் இந்த பேப்பர் எடுக்கலாம். இதுக்கு பிறகு செய்ய போகிற சில மாடல் பேப்பர் பேப்பரையும் அதே குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். யூக்குழாய் மாடல் கொஸ்டின் சிலது நாங்கள் செய்வோம். ஸோ அதில் பேப்பர் எல்லாமே அந்த குரூப்பில் தான் வரும்.
ஸோ இந்த எங்களுடைய சேனலில் செய்யப்படுகிற சகல கொஷின் தீர்வையும் நான் அதில் தான் போடுவோம். ரைட், முடியுமானவர்கள் அதில் ஜாயின் பண்ணி கொடுப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ.